வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி காடை கிரேவி பண்ணலாம். அதுக்கு எங்கள் ஊரில் மேட்டூர் டேம். இது வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை. இதில் காடை, புறா, நாட்டுக்கோழி, நல்லா ஒரிஜினல் கோழியாக கிடைக்கும். இங்கே வாத்து எல்லாம் இங்கே விற்கிறாங்க. இது செல்வம் கோழி கடை. இந்த கடை உங்களுக்கு எதாவது தேவைன்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. நல்லா இதை க்ளீன் பண்ணி நல்லா வெட்டி கொடுத்துருவாங்க. வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு. இதை நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் வெட்டின பிறகு. இது வெறும் எலும்பாக தாங்க இருக்கும், கொஞ்சம் அவ்வளோக்கும் கறி இருக்காது இதில். இருந்தாலும் நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி வெட்டி போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி அப்போ தான் சீக்கிரம் நல்லா சுருங்கி போகும். அடுத்தது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கீங்க, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு இது தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிங்கன்னா அந்த தண்ணியிலே கொஞ்சம் வெந்துடும். அடுத்தது 1 டம்ளர் தண்ணி ஊற்றி, கறி வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி திருப்பி மூடி வச்சு வேக வச்சுருங்க. அவ்வளோதான், கறி வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பரை தூள் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஒரு 2 கிளறிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.